MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, namma GT holidays vandachu. South India's #1 travel brand. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. ரூம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சாமிகளுக்கே தனி ரூம் கொடுத்துருக்கீங்க பாருங்க. நவராத்திரினா பயங்கர செட்டப்பா பண்ணுவீங்க. கொலு வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ்ல எவ்வளவு பொம்மைகள் இருக்கும். இந்த வீடு ஃபுல்லா வைக்கலாம் வைங்களேன். அது தனியா ஒரு ரூமே வச்சிருக்காங்க. பூஜை லிஸ்ட்ல இவங்க சேர்க்கறது இல்லைங்க. தண்ணி தெளிச்சு நீங்க சாப்பிட்டுங்க போங்க. நீங்க என்னமோ பண்ணுங்க. நான் மட்டும் சாமி கும்பிட்டுக்கிறேன் போங்க. நானே ஃபாலோ பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு. உங்களுடைய வீடு செல்வா சாரோட வீடு, அதுவும் அந்த அடையார் வீடுன்னு சொல்லும் போது மேமோட அந்த ஒரு கொலு விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டு பூஜை ரூம் வந்து பயங்கர ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டோம். அப்படியே அந்த ஒரு பூஜை ரூம் மட்டும் எங்களுக்கு காமிச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கும். எஸ். ஸோ வீடு இப்போ வந்து இந்த கன்வென்ஷன் ஹாலாக மாறதுனால கொஞ்சம் எம்டியாக இருக்குது. சாமிக்கே தனி சாமி ரூம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சாமிகளுக்கே தனி ரூம் கொடுத்துருக்கீங்க பாருங்க. சூப்பர் மேம். பயங்கர ஒரு பாசிட்டிவான ஒரு ஆறான்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டோடது. ஸோ அதுதான் உங்கள் ரெண்டு பேர் முகத்துலேயும் அந்த ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் தான். கரெக்டா சார்? அம்மா ஒத்துக்கிறீங்களா? இல்லையா சார்? சின்ன யோசிக்கிறாரு சார் தான் பார்த்தேன். ஸோ இப்போ இந்த இங்கே விளக்கு ஏற்றுறதுன்றது வந்து எப்பயுமே அது என்ன மிஸ் ஆனாலும் சரி, இது மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன். இல்லை, இங்கே வந்து என்னென்ன கிழமை யார் யாருக்கு அபிஷேகம் அது எல்லாமே பக்காவாக ஃபாலோ ஆகும். நீங்கள் ஃபுல்லாக வைக்கிறத பார்த்தா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க போலியே. மண்டே எனக்கு, டியூஸ்டே உனக்கு, என்னப்பா நாளைக்கு உனக்காப்பான்ற மாதிரி ஆக்சுவலி அப்படிதான் போகும். அப்படிதான் மண்டே வந்து சிவனுக்கு பண்ணுவோம் மோஸ்ட்லி. இருக்கிற எல்லா சிவனுக்கும் பண்ணிடுவோம். இங்கே ஒரு சிவன், இது ஆக்சுவலாக ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. ஓகே, லிங்கம். ஆமாம், அது இந்த சுயம்பு மாதிரி அந்த ரிவரில் ஓடி வரும்போது எடுத்துட்டு வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதுக்கு ஏதோ ஒரு டேர்மே இருக்குது. என்னை விட அம்மாவுக்கு தான் நிறைய தெரியும். சரி சரி, ஓகே. ஸோ அதனால அண்டு டியூஸ்டே வந்து முருகருக்கு பண்ணுவோம். ஸோ முருகர் இங்கே இருக்காரு. ஸோ அதனால நம்ம வீட்டில் ஐயப்பனும் இருப்பாங்க. ஸோ அம்மா சபரிமலை பசங்களும் போயிருக்காங்க சரி சரி மாலை போட்டு. ஸோ அதனால எல்லாருமே இருக்காங்க. நைஸ் நைஸ். இல்லை, இன்ஃபேக்ட் எனக்கு ஒவ்வொரு சிலையை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இப்போ சிவன் சிலை வந்து நிறைய லிங்க வடிவில் வீட்டில் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த உருவ வடிவில் வச்சுருக்கீங்கல்ல? ஆமாம், இது ஆக்சுவலி இது எங்கேருந்து அம்மாவுக்கு கிடச்சிதுன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 இயர்ஸ் பூஜை பண்ணுறாங்க. நடுவில் அது ஒரு கோயிலுக்கும் கொடுத்தாங்க. ஒரு ஊரில், அவங்களுக்கு தெரிஞ்ச ஊரில் ஒரு கோயில் கொடுத்து அது அங்கே தான் இருந்தது. ஏன்னா ஏதோ பூஜை பண்ணக்கூடாதுன்னு யாரோ சொன்னதுனால ரொம்ப வருத்தப்பட்டு கொடுத்தாங்க. அப்புறமா திருப்பி அவர் தேடி கீடி ஒரு 18 இயர்ஸ் கழிச்சு திருப்பி அம்மா கிட்டே வந்தது. ஓகே ஓகே. ஆனால் வீட்டில் பண்ணலாமா இந்த மாதிரி லிங்கம் இல்லாமல்? அம்மாவை பொறுத்த அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னோட தாத்தாவும் ரொம்ப சாமி கும்பிடுவார். ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ நடுவில் இது மாதிரி வைக்கும் போது கூட எல்லாம் எதுக்கு பயப்படுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த செட்டப் பேர் என்னன்னு சொல்லுவாங்க மேம்? இது ஆக்சுவலா எனக்கு அவ்வளோலாம் டீட்டெயிலாக தெரியல. பூஜை பண்ணுவாங்க ரெகுலரா அந்த நெய்வேத்தியம். அது நெய்வேத்தியன்றது வந்து நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சா கூட போதும். ஓகே. ஆனா தண்ணி கம்பல்சரி வைக்கணும். எப்பவுமே எதுவும் இல்லைனாலும் தண்ணியாவது வச்சு ஆகணும். இப்ப நம்மளுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தெய்வமும் இது மாதிரி தானே, ஹியூமன்ஸ் மாதிரி தானே யோசிக்கிறோம். ஸோ அதனால கம்பல்சரி தண்ணி மட்டும் கம்பல்சரியா இருக்கணும். நீங்க வந்து பிரசாதம்லாம் பெருசு பெருசா பண்ணி வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சா போதும். நைஸ் நைஸ். ஓகே. ஸோ இவங்க மேம் ரெண்டு பேரும், இவங்க வந்து காயத்ரி, அவங்க துர்கா. அம்மா வந்து துர்கா பூஜை நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதனால அது அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து எங்கள் தாத்தா கிட்ட இருந்து இருந்த டைமில் இருக்குது, வலம்புரி சங்கு. ஸோ அதில் எப்பயுமே தண்ணி பெருசாக இருக்குல்ல, அது எங்கள் தாத்தா வச்சு பூஜை பண்ணது. அப்புறம் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது அப்படியே ஃபேமிலியில் இருக்குது. அதில் தண்ணி வைக்கணும் அண்ட் கீழே அரிசி வச்சு தான் அதை வைப்பாங்க. ஓகே. இப்பயும் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான். ரைட். ஸோ நிறைய வீட்டில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆள் உயர குத்து விளக்கு. ஸோ உங்கள் வீட்டில் தான் அதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஏற்றுவீங்களா குத்து விளக்குலாம்? ஆமாம், லைக் நவராத்திரி ஏதாவது பூஜை, பெரிய பூஜை விசேஷம் அப்படின்னும் போது வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாமே ஏற்றுவோம். அம்மாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நவராத்திரினா பயங்கர செட்டப்பாக பண்ணுவீங்க. கொலு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அதுக்காக வேலை செய்வாங்க. ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணுறது. அது 15-20 நாள்ன்றது வந்து ஒன்லி அங்கங்கே புதுசாக. ஏன்னா எவ்ரி இயர் நீங்கள் ஒரு பொம்மை ஆட் பண்ணணும், அது கம்பல்சரி. உங்கள் இஷ்டம், நீங்கள் 2 ஆட் பண்ணலாம். எவ்வளோ வச்சுருக்கீங்க கலெக்ஷன்ஸில்? எவ்வளோ பொம்மைகள் இருக்கும்? இந்த வீடு ஃபுல்லாக வைக்கலாம்னு வைங்களேன்.
அது தனியா ஒரு ரூமே வச்சிருக்கேன். ஐயோ நம்பர்ஸ்னா இப்போ ராமாயணம் ஸ்டோரி இருக்கு இல்லையா, ராமாயணத்தோட ஃபுல் ஸ்டோரி வச்சிருக்கேன், மொத்த ஸ்டோரி வச்சிருக்கேன். அதே மாதிரி கிருஷ்ணர் பிறந்ததுல இருந்து அவரோட லீலைகள்ல இருந்து அவர் கல்யாணம் அவரை வரைக்கும் வச்சிருக்கேன். இதெல்லாம் பல வருஷம். ஓகே, அப்படியே கலெக்ஷன்ஸ் அப்படியே எவ்ரி இயர் 1000 செல மேல இருக்கும். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஒரு வில்லேஜே வச்சிருக்கேன் நான். ஒரு வில்லேஜ் தனி செட்டப் இருக்கு, பிரம்மோற்சவம் தனியா வச்சிருக்கேன். சோ அதனால எவ்ரி இயரும் நான் ஆட் பண்றேன்ல. சோ 35 இயர்ஸ். நார்மலா மாமியார் வீட்ல இருந்தா தான் அதை பண்ணுவாங்க. பட் வந்து இந்த சீர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது கூட அம்மா வந்து பொம்மையும் சேர்த்து வச்சாங்க. அதனால நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு. ஏத்துவீங்க இந்த விளக்கெல்லாம். ஏன்னா இந்த விளக்கெல்லாம் கடைசியா காசில ஏத்துவாங்க சார். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா அதை வீட்டுல வச்சு இதெல்லாம் எத்தனை மேம் ஏத்துவீங்க? என்ன மட்டுமே உங்களுக்கு குளு டைம்ல ஒரு 10 லிட்டர் சில டைம்ல அந்த விளக்கெல்லாம் திரி போட்டு ஏத்துவோம். இதுல மட்டும் மேல் விளக்கு திரி போட்டு ஏத்திட்டு சிலதுல வந்து வெறும் அந்த குட்டி குட்டி கேண்டில் வேற நெய்லயே இப்ப குட்டி குட்டி விளக்கு வருது தெரியுங்களா, அந்த மாதிரி வைப்போம். எனக்கு மொத்தமா எத்தனை எப்ப முடியுதுன்னு தெரியல சார். அவ்வளவு விளக்கா இருக்கு சார். ஹெல்ப் பண்ணுவாரா அதுக்கெல்லாம்? வாய்ப்பே இல்ல. சரி சார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. இந்த மாதிரி இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கர கிரேவிங்ஸாக இருக்கும். அப்போ பார்க்கும் அம்மா ஏதாச்சும் செய்யுமா, இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா, கிருத்திகை, நவமி, அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை, ஏதாச்சும் சொல்லி இன்னைக்கு நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. நாம அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? இவ்வளோ சாமி யாரும் இருக்காங்க பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஆக்சுவலாக வந்து ஏதாவது உண்மையிலேயே அன்னைக்கு கடைப்பிடிக்கணும்னா சொல்லாமல் இருந்தால் தான் அன்னைக்கு கடைப்பிடிக்க முடியும். சொல்லிட்டாங்கன்னா பையன் பெரிய பையன் வந்து இன்னைக்கு அதுவா அப்படின்ட்டு நான் ஏன்டா இன்னைக்கு நேற்று தானே நான் சாப்பிட்டேன்னா இல்லை இன்னைக்கு மம்மி சொன்னாங்க ரொம்ப முக்கியமான நாளாம் அதனால நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவன் எதையாவது இல்லை. அதனால நான் இந்த பூஜை லிஸ்ட்ல இவங்களை சேர்க்கறது இல்லைங்க. தண்ணி தெளிச்சு சாப்பிட்டுங்க, நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் மட்டும் சாமி கும்பிட்டுக்கிறேன் போங்க, நானே ஃபாலோ பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு. ஸோ இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இப்போ இந்த பெருமாள் ஃபோட்டோலாம் இப்போ கரண்ட்ல கிடைக்கிறதே இல்லை. இவ்வளோ ஆத்தென்டிக்கா ஒரு தாஞ்சூர் ஸ்டைல்ல இருக்கும் இதெல்லாம். இப்போ எல்லாமே தாஞ்சூர் தான். ஓ அப்படியே. ஓகே, தாஞ்சூர் பெயிண்டிங். இந்த தாஞ்சூர் பெயிண்டிங் உள்ள இருக்க அங்க இருக்கிற சுவாமி படம் எல்லாமே தாஞ்சூர் தான். ஃபேண்டாஸ்டிக். இப்போ அது உள்ள பிளேட்டிங் நம்ம அப்போ சொல்லுவாங்களே கோல்டில் வைப்பாங்க, பித்தளை, அது உள்ள வைக்கிறதே பயங்கரமா பண்ணுவாங்க. அப்படியா? கோல்டு இல்லை, ஆக்சுவலி அம்மா தான் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பண்ணாங்க. பட் இதே படம் ஒரு இடத்துல நான் இப்போ போய் சும்மா விலை கேட்டதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா சொன்னாங்க. சொன்னாங்க ஒரு 1.5 lakh அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது ஐ திங்க் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோர். பட் இது நான் பண்ணும்போது ஷி ஆக்சுவலி டிட் திஸ் பிக்சர் எனக்கு வந்து ஒரு 30,000 35 தான் பண்ணாங்க. எனக்கு அப்பவே பெரிய அமௌண்ட் 30,000ன்றது அந்த டைம்ல. ஆமா கண்டிப்பா அந்த ரேஞ்சில் தான் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. பட் இப்போ இது இந்த வீடு எவ்வளோ ஓல்டோ எங்க கல்யாணம் எவ்வளோ வயசாகுதோ அதே வயசாகுது அந்த பிக்சர். 30 years ஆகுது. சோ அதுவும் 30 years ஆகுது. இன்ஃபேக்ட் இப்போ இவர்தான் கண்ணை பறிக்கிறார் கிருஷ்ணர். இவர் வந்து ஆமா இவர் ஆக்சுவலி லேட்டஸ்டா வந்தாருங்க. ஒரு 4 years பேக் தான் அவர் வந்தார். இவரை வந்து நான் ரெகுலரா ஒருத்தங்கள்ட்ட வாங்குவேன். அவங்கள்ட்ட முகம் லட்சணமா இருக்கும். அப்ப அவங்க குருலகம் இருக்கு இல்லைங்களா, அங்க ஸ்டோர் வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க தனியா மயிலாப்பூர்ல வந்துட்டாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கினேன். இவர் எப்பயுமே கொலுல சென்டர்ல வைப்பேன். ஓகே. சோ வீட்டு உள்ள நுழையும் போது அவர் தான் இருப்பார். அவர் தான் கிரீட் பண்ற மாதிரி. ஓகே சார். வீணெல்லாம் இருக்கு, வீணெல்லாம் வாசிப்பீங்களா? அம்மா ஆசைப்பட்டு வாங்கி கத்துக்கணும்னு நாங்க 4-5 ஒரு மாச கிளாஸ் தான் பண்ணேங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை, டைம் இல்லை. சார் சூப்பரா வாசிப்பார் வீணை. சினிமால எல்லாம் நடிப்பதானே. இன்ஃபேக்ட் உங்க வீட்டு உள்ள வரும்போதே ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. மரம் ஃபுல்லா நாகலிங்கம் மரம். ஃப்ரெண்ட் பாத்துட்டு ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ கிருணி பழம் மேல தொங்குதுன்ற மாதிரி இவ்வளவு பெரிய பழம் ஒன்று இருக்கு. அது ஆக்சுவலி விதைங்க, அந்த மரத்தோட விதை. அது விதையா? அந்த மரத்து அது விழுந்துதான் இன்னொரு அதுல இருந்து மரம் வருதுன்னாங்க. நானும் எடுத்து ஒன்று வச்சிருக்கேன் அந்த மாதிரி விதை. பட் அது வந்து எங்க பாட்டி வச்ச மரம் அது. ஓகே ஓகே. இந்த வீடு கட்டும் போது பாட்டி அவங்க கையை, ஏன்னா எங்க பாட்டி கை ரொம்ப ராசி பார்ப்போம் நாங்க, அவங்க கையில எது வச்சாலும் நல்லா வளரும்ட்டு. சேம் மரம் எல்லாமே சேம். பாருங்க நீங்க சொன்னோன்னே இவ்வளவு அழகா போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். உண்மையிலே பயங்கர ஆச்சரியமா இருக்கு மேம். இதோட ஷேப்பே இல்ல. ஆமா இது ஆக்சுவலி லிங்கம் மாதிரி இருக்கும். இது மேல பாம்பு, உள்ள வந்து குட்டியா ஒரு லிங்கம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஸ்மெல் பார்த்து பாம்பு வரும்லாம் சொல்லுவாங்க. அப்படியே வருமா? எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை நான். பட் ஆனா அந்த மரத்து கிட்ட போனாலே அது ஸ்மெல்லே ஒரு வித்தியாசமா இருக்கும்ல. நார்மலா அது என்ன சொல்லுவாங்கன்னா பிரதோஷம் டைம்ல நீங்க கோயில் போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரத்தை ஒரு 3 சுத்து சுத்தினா
ஒரு 100,000 சிவன் கோயில் சுத்தினதுக்கு சமம்னு சொல்றாங்க. நாகலிங்கம் மரமா? அது சொல்றாங்க, பட் எனக்கு தெரியல. இது பூலாம் வைப்பீங்களா சாமிக்கு? சிவன் ஆமா, இது ஆக்சுவலா நிறைய பூக்கும். இங்க வீட்டுல பூஜை ரூம்ல வச்சுட்டு மீதியை வந்து இங்க அனந்த பத்மநாபன் கோயில் இருக்கு, அதுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட சொல்லுவேன் கோயிலுக்கு. சோ கோயில்ல அங்க நிறைய நாகலிங்கம் பூ அவ்வளவு. ஆமா, ரொம்ப விசேஷம். கிரேட். சோ இங்க ஒரு ரூம் இருக்கு மேம். உள்ள இன்னும் ஸ்பெஷல் சாமிகள் யாரா வச்சிருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலி பூஜையோட அபிஷேகம் இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அதோட திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. சோ இப்போ உங்க இந்த செட்டப்லாம் பார்த்தா நிறைய பேர் உங்களுக்கு வந்து நிறைய டிவைன்ஃபுல் டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா? இங்க பாருங்க லேக்கா, எங்க வீட்டுல இந்த மாதிரி ஆயிருக்கு, நீங்க தான் சொல்லணும் அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் பண்ணணும். ஐயோ, கொஞ்சம் தாங்க தெரியும், நிறைய எல்லாம் தெரியாது, ரொம்ப தெரியாது. பட் என்னை பொறுத்த மட்டும் யாருக்கும் எதையும் உபதிரவம் பண்ணாம நல்லது பண்ணா போதும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோக்கு எவ்வளோ தானம் தர்மம் அது பண்ண முடியுமோ பண்ணலாம். ஓகே. ஸோ இதுல நிறைய சிலைகள் வந்து 30-35 வருடம் தாண்டி வயது இருக்குல்ல? ஆமா, எல்லாமே அம்மா இது ஹெரிடேட். உங்க பசங்களுக்கும் சொல்லுவாங்க, அவங்களுடைய உங்க பேரன் பேத்தி வருமா அவங்க கிட்டே கேட்டா? இல்லைங்க, நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேங்க, நான் எதுவும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிருக்கணும். சப்போஸ் நான் எல்லாமே கல்யாணம் பண்றீங்க எல்லாம் இருக்காங்கன்னா, ஐயோ இவ்வளோ பெரிய பூஜை ரூம்ல நான் வேலை செய்யணுமான்னு உங்க வைஃபும் நினைக்க கூடாது. சின்னதா ஒரு விளக்கு ஏற்றி வைங்க போதும். பரவாயில்ல, சூப்பர். இவங்க வந்து ஒரு மாடல் மாமியாரா இப்பயே அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ப்ரிப்பேர் ஆயிக்கிறேங்க நானே. ஃபேண்டாஸ்டிக். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu.